ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சர்வமமிங். இன்றைக்கி நம்ம லெஃப்ட் ஓவர் ரைஸ் வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்கு மிக்சியில் லெஃப்ட் ஓவர் ரைஸ் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் 1 கப் கடலை மாவு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் காரப்பொடி, நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய ரைஸை திக்காக்கிறதுக்காண்டி தான் இந்த கடலை மாவை ஆட் பண்ணுறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு 1 கப் தான் தேவைப்பட்டுச்சு. அப்புறம் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் நம்ம லெஃப்ட் ஓவர் ரைஸ் அரைச்சி வச்சுருந்ததையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் வெங்காயம், பச்சை மிளகா அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா மீதி பொரியல் கூட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கோஸ் பொரியல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் கையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு அந்த இதை நல்ல பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டிட்டு ஒரு பிளேட்லேயும் லேசாக எண்ணெய் தடவி அதை நல்லா இதே மாதிரி தட்டி ஸ்டவ்வில் ஒரு டவா வச்சுக்கலாம். அது நல்லா சூடானோடனே அதில் எண்ணெய் ஊற்றி இந்த கட்லெட் நம்ம தட்டி வச்சுருந்ததை அதில் அப்படியே போட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் திருப்பி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ நம்மளுடைய சுவையான கட்லெட் ரெடி. இந்த கட்லெட்டுக்கு தொட்டுக்க சாஸ் நானே ரெடி பண்ணேன் இன்ஸ்டண்ட்டாக. அந்த வீடியோவை நீங்கள் ஒன்றும் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். இப்போ நம்மளுடைய கட்லெட் சாஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.